2026 அக்டோபர் 31 இன்னொரு ஒரு குரு பயிற்சி வரும் அதிசாரமா. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ப்ரோ, கும்பம் பூரட்டாதி குரு பயிற்சி எப்படி இருக்கு ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். அடி மேல அடி விழுது. ஓகே பிரதர், கும்பராசி மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற எல்லா ராசிக்குமே ஏப்ரல் சற்று கடுமையான அமைப்பு தான். ஏன்னா சூரியன் பாதிக்கப்பட்டாரு, சனி பாதிக்கப்பட்டாரு, புதன் பாதிக்கப்பட்டாரு, செவ்வாயும் ஒரு அளவுல டிஸ்டர்பா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பேக் டு பேக் எல்லாம் ஒரு அளவுக்கு பாபத்துவ நிலையில ஒட்டுமொத்த உலகத்துல கிட்டத்தட்ட பாதி பேர் நல்லா இல்ல, முக்கால்வாசி கூட சொல்லலாம் நல்லா இல்ல. சரி, கும்பத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எந்த அளவுல இருக்கு? கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையிலேயே இந்த வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா கோமிட்மெண்ட் வைக்கும். ஓகேங்களா? 6ஆம் பாவத்துல குரு போறாரு, ஐயோ கடனை அள்ளி வச்சிருவாரா? 6ஆம் பாவகம் வேலை கொடுக்கும். 6ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய குரு 2-10 தொடர்பு கொள்வாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல 2ஆம் இடத்தோடு தொடர்புல வரக்கூடிய இந்த குரு உங்களுக்கு ஜீவன அமைப்புகளை சரி பண்ணி கொடுக்கணும். கடகத்துல இருக்கக்கூடிய குரு இதை பாப்பாருல்ல, 10ஆம் இடத்தை பாப்பாருல்ல, குரு பார்க்கக்கூடிய இடங்கள் வளரும். குரு 10 பார்க்க போறாரு. உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சுப மாற்றங்கள் வரப்போகுது. வேலையே இல்லாம இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தா, அதை பண்ணியிருந்தா, இதை பண்ணியிருந்தா ரெஸ்பாண்டே இல்லை. ஜூனுக்கு பிறகு படன்னு சுப கடன்கள் வரப்போகுது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறாருன்றதுனால வருமானம் வரப்போகுது. யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்தீங்களோ அந்த வாக்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற போறீங்க. யாருக்கெல்லாம் குடும்பம் அமைவதுல பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் நடக்க போகுது. அப்ப இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா அதற்கு முன்னுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல, கையில காசே இல்லை, வேலை இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுக்கு போனாலே காசு கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க, பணம் இல்லைன்றனால அசிங்கப்பட்டேன். இதுதானுங்க ஒரு 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல சனி சுபத்துவம் அடைய போறாரு. சுபத்துவம்னா என்ன? குருவின் பார்வையில உச்ச குருவின் வீட்டுல வந்துருவாரு. இதுல இன்னொரு விஷயம் கூட சொல்லுவேன். ஜூனுக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளின் காரணத்தினால் நவம்பர்ல ஒரு அக்டோபர் 31 26 2026 அக்டோபர் 31 இன்னொரு ஒரு குரு பயிற்சி வரும் அதிசாரமா. குரு சிம்மத்துக்கு போவாரு. அப்ப ராசியை பார்க்கக்கூடிய குரு, அப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும், புத்துணர்ச்சியா இருக்கணும், கௌரவமா இருக்கணும். அப்ப அந்த நேரத்துல இதெல்லாம் கோச்சாரம் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. தசா புக்திகள் சரியா இல்லாத பட்சத்துல கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா? அப்ப லக்னத்துக்கு என்ன தசை நடக்குதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. இல்லாத நிலையில கூட கடுமையான மன அழுத்தத்துல இருந்து வெளியில வரக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில ஒரு ஒளி தெரிய ஆரம்பிக்கும். இழந்ததை மறுபடியும் கிடைக்க ஆரம்பிக்கும். பிரிந்த காதல், இழந்த கற்பு, இழந்த உயிரை தவிர்த்து, இழந்த பணத்தை தவிர்த்து மற்ற எல்லாம் திரும்ப வரும். பணம் கூட சம்பாரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல சில விஷயத்த நான் அழுத்தியே சொல்லுவேன். இந்த அமைப்புகள் மட்டும் கிடைக்காது. ஆனா இதனை தாண்டி எல்லா விஷயமும் கும்பராசிக்காரங்களுக்கு திரும்ப வந்தே ஆகணும். 7.5 சனியினுடைய பாத சனி இருந்தாலும் கூட அது பெரிய கஷ்டத்தை கொடுக்காதுங்க. அது போதுமான அளவுக்கு கஷ்டத்தை இந்த ஜனவரி பிறந்ததுல இருந்து கொஞ்சம் வச்சு செஞ்சிருச்சு தான் கும்பத்தை. இதற்கு பிறகு குடும்பம் அமைய ஆரம்பிக்கும், வருமானம் வர ஆரம்பிக்கும், நீங்க பெருமையா அந்தஸ்தா கௌரவமா சமுதாயத்துல உயர்ந்து நிக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இருக்கும். தயவு செய்து இதுக்கு அப்புறமும் ஏமாறாதீங்க கும்பராசிக்காரங்கன்னு சொல்வேன். இன்னொரு சொல்ல போனா இன்னொரு 1.5-2 வருஷத்துல உங்களுக்கு ஜோசியத்தினுடைய கைடன்ஸ் தேவைப்படாது, மீண்டு வந்துருவீங்க பெரிய ஸ்ட்ராங்கா. எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் குறிப்பா படிப்புல கவனம் செதறுவதற்கான சில 3வது தரப்போட தலையீடெல்லாம் வந்திருக்கும். மாணவர்களுக்கு வெளியே சொல்ல முடியாம பேரண்ட்ஸ் அப்படியே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் அப்படியே படிப்படியா சரியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நிம்மதி வர ஆரம்பிக்கும். ஆரோக்கிய அமைப்புகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே தீர ஆரம்பிக்கிறது. வம்பு வழக்குகள், நோய் சார்ந்த அமைப்புகள்ல இப்போ மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் ஒரு நம்பிக்கையே கொடுக்க மாட்டாங்க, அப்படியே செலவாயிட்டே இருக்கக்கூடிய நிலையில இந்த இடத்துல மருத்துவம் பழிக்க வேலை செய்ய ஆரம்பிக்கும். கும்பராசிக்காரங்க இந்த ஓத்தோ இம்யூன் பேர்லாம் அவ்வளவு பேர் பார்த்திருக்கேன். கும்பமும் கடகமும் எல்லாத்துக்கும் இந்த வருஷத்துல இருந்து தான் படிப்படியா மாற்றம் வருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு எது நடந்தா நல்லதோ அந்த மாதிரியான நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்க ஆரம்பிக்கும். கோச்சாரத்தில் தடைப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் இதுக்கப்புறம் இல்லை. என்ன, கொஞ்சம் வார்த்தைகளை கடுமையாக பிரயோகிக்கிறத குறைச்சிக்கோங்க கும்பராசிக்காரங்க. இது விரக்தியின் வெளிப்பாடுன்றது தெரியுது. ஆனாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்க மாதிரியே பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு கன்சர்னும் எப்போதும் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனா இன்னொன்னு சொல்வேன் கும்பராசிக்காரங்களுக்கு,
எல்லா கஷ்டமும் கோச்சார ரீதியில விலக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. படிப்படியான மாற்றங்கள்லாம் உண்மையிலேயே வரப்போகுதுங்க. இந்த ஜோசியத்துல கூட ஆறுதல் சொல்றேன். இப்ப ராசி பலன்ல கூட ஆறுதல் சொல்ற பழக்கம் இல்ல. அதனால கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் அத்தனை கடகராசிக்காரங்களுக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.